பிரியமான B2B குடும்பத்தாரே, உங்களை எல்லாம் இந்த ஃபெய்த் கிளினிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு புதிய சாங் ஷூட்டிங்ல நாங்க எல்லாம் இருக்கிறோம். எங்க இருக்கோம்னா, நாங்க ஊட்டியிலிருந்து உங்களோடு கூட இணைந்திருக்கிறோம். இது இயற்கையெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து கொண்டு இருக்கிறோம். முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், டிசம்பர் 31 வரைக்கும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி ஜெபம் நடக்கிறது. எங்களோட இணைந்து கொள்ளுங்க. இந்த புதிய பாடலுக்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்ய போகிறார். இந்த திங்கட்கிழமை ஏதோ ஒரு புதிய வாரத்தின் ஆரம்பமா இல்லாமல் புதிய நன்மைகளுக்கு ஆரம்பமாய் இருக்க போகிறது, புதிய உயர்வுகளுக்கு ஆரம்பமாய் இருக்க போகிறது, புதிய மேன்மைகளுக்கு ஆரம்பமாய் இருக்க போகிறது. வாசிப்போம். 1 நாளாகமும் 17 கர்த்தர் தாவீதிடத்தில் தன் குடும்பத்தை குறித்து ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார். தாவீது தேவனுடைய சமூகத்துக்கு செல்ல போகிறாரு, அதாவது மரிக்க போகிறாரு. அந்த நேரத்துல அந்த குடும்பத்தை குறிச்சு, தாவீதோட சொந்த குடும்பத்தை குறிச்சு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய வாக்குறுதிய தாவீதுக்கு கொடுக்கிறார். வாசிப்போம். 1 நாளாகமும் 17 12 வாசிப்போமா? கர்த்தர் நல்லவர். 17:12 1 நாளாகமும் 17:12 அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவனுடைய சிங்காசனத்தை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். ஃபர்ஸ்ட் கர்த்தர் இங்க சொல்றாருன்னா, அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான், நான் அவனுடைய சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி செய்வேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து முதல் ஆசீர்வாதமா சொல்லுகிறாரு, நீங்க ஆவிக்குரிய ஆலயத்தை கட்ட போறீங்க, அதாவது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய கட்ட போறீங்க. அன்னைக்கு சாலமோன் தேவாலயத்தை கட்டினார், கட்டடத்தை கட்டினாரு. நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட போறீங்க. உங்களோட பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப கர்த்தர் இந்த நாட்கள்ல கட்ட போகிறார். சில நேரத்துல நம்ம ஜெப வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கலாம், நம்மளுடைய தேவனோட தனிப்பட்ட இருக்கிற அந்த வாழ்க்கை உறவு என்ன இருக்கலாம்னா கம்மியா இருக்கலாம். ஆனா பட் இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட திட்டமாய் பேசுகிறார். இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க. God will build my spiritual life. God will build my spiritual life. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் என்ன பண்ண போகிறார்? கட்ட போகிறார். இனி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சீரழிவு வராது. ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஜெபிக்க முடிய மாட்டேங்குது பாஸ்டர். ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், உபவாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால என்னால முடியல அப்படின்னு கண்ணீரோடு இருக்கீங்களா? உங்களுக்கு நீங்க கத்து திட்டமாய் பேசுகிறார். உங்களை கட்டி வச்சிருக்க இருளின் ஆவிகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி தம்முடைய அபிஷேகத்தினால உங்களை நிரப்பி உங்களை என்ன பண்ண போகிறாரா? அவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டுட்டாலே நெக்ஸ்ட் என்ன நடக்குமா? அவருடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும். பாருங்க, சிங்காசனத்தை நிலைத்திருக்க கூடாதபடிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து ராஜாக்கள் ராணுவங்களையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உளவுத்துறையும் உபயோகப்படுத்தி பக்கத்து ராஜாவை என்ன பண்ணுவாங்க? நிலை கொலைய பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ கரெக்டா கட்டிட்டீன்னா எவ்வளவு பெரிய ராணுவம் வந்தாலும், எவ்வளவு பெரிய உளவுத்துறைகள் உனக்கு விரோதமாய் எத்தனை காரியம் செய்தாலும் உன் சிங்காசனம் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. உங்க குடும்பம் நிலைத்திருக்கும், உங்களுடைய பிள்ளைகள் நிலைத்திருப்பார்கள், உங்க தொழில் வியாபாரம் நிலைத்திருக்கும், நீங்கள் அழிந்து போவதில்லை. கமெண்ட் பண்ணுங்க. I cannot be destroyed. I cannot be destroyed. I cannot be destroyed. I cannot be I cannot be destroyed. I cannot be destroyed. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அழிந்து போவது இல்லை, நீங்கள் கெட்டு போவது இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்க சிங்காசனத்தை நிலைத்திருக்க பண்ணுகிறார். ஆமென். மூன்றாவதாக கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. 13 கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். நான் அவனுக்கு தெய்வமாய் இருப்பேன், அவன் என்னுடைய பக்தனாய் இருப்பான் என்று சொல்லல, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். தாவீது சொல்றாரு, தாவீதே, உன் பையனுக்கு நீ அப்பாவா இருக்கையோ இல்லையோ, உன் பையனுக்கு நான் அப்பாவாய் இருப்பேன். ஆமென். நிறைய நேரத்துல பாருங்க, நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், போராட்டத்துல நம்ம என்ன நினைப்போம்னா, ஒருவேளை நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்திருந்தேன்னா இந்த மாதிரி கண்ணீரும், இந்த மாதிரி கவலைகளும், இந்த மாதிரி தேவைகளும் எனக்கு இருந்திருக்காது நினைப்போம்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பணக்கார வீட்டுல இல்லப்பா, படைத்தவன் வீட்டில் நீர் பிறந்திருக்கிறாய். படைத்தவர் உனக்கு தகப்பனாக, படைத்தவர் உன்னுடைய அப்பாவாக மாறி இருக்கிறார்.
ஆமென். கமெண்ட் பண்ணுங்க. God is my father. God is my father. Creator is my father. Creator is my father. சிருஷ்டி கர்த்தா உன் தகப்பனாக இருக்கிறாருங்க. This is a promise. இது ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தமா கொடுக்கிறாரு. நீ என்னமோ ஒரு உணர்ச்சி பூர்வமா கர்த்தர் பேசுறான்னு நினைச்சிடாதீங்க. This is a promise from God. இது ஒரு வாக்குத்தத்தம். நான் உனக்கு என்னவா இருக்க போகிறேன்? தகப்பனா இருக்க போறேன். ஒருவேளை நீங்க திக்கற்றவளா இருக்கலாம், கைவிடப்பட்டவளா இருக்கலாம், நிராகரிக்கப்பட்டவளா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்னவா இருக்க போகிறேன்? தகப்பனா இருக்க போகிறேன். கமெண்ட் பண்ணுங்க. கிரியேட்டர் இஸ் மை ஃபாதர். Creator is my father. அப்புறம் சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு தகப்பனா இருப்பேன்னு சொல்லிட்டு 4வது ஆசீர்வாதம் சொல்றாரு பாருங்க. அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன் இருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன். கர்த்தர் தாவீதுட்ட சொல்றாரு, சவுலை விட்டு கிருபை விளக்கினது போல சாலமோனை விட்டு கிருபையை விளக்க மாட்டேன். எஸ், உங்க மேலாக கர்த்தர் வைத்திருக்கிற கிருபையை ஒரு நாளும் கர்த்தர் எடுத்துடவே மாட்டார். உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற உயர்வுகளை யாருனாலையும் அழித்திட விட மாட்டார். உங்க குடும்பம் பிரியாது, உங்க ஊழியம் அழியாது. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஏன்னா உங்க வாழ்க்கையிலிருந்து எது பிரியாதுங்க? கிருபை பிரியாது. அதாவது நீங்க எவ்வளவு காரியத்துல நஷ்டம் வேணா ஆயிருக்கலாங்க. பணம் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், மனுஷங்க உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம், யாரு வேணா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஆனா கிருபை உங்களை விட்டு பிரியலீனா எல்லாமே மறுபடி வரும். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க. blessings will come back to me. Blessings will come back to me. நல்ல ஆசீர்வாதங்கள் மறுபடியும் திருப்பி உங்களை தேடி வரும். நீங்க நினைக்கலாம், நான் இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாருதான், பட் ஏதோ சில தவறுகளை செஞ்சு எல்லாமே நான் இழந்துட்டேன்னு நீங்க நினைக்கலாம். பட் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை விட்டு நான் கிருபையை நான் பிரித்திட மாட்டேன். ஆமென். What happened to Saul will not happen to Solomon. ஆமென். சவுலுக்கு நடந்ததை சாலமோனுக்கு நடந்திடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். இன்ஃபேக்ட் சவுல காட்டிலும் சாலமோன் தான் ரொம்ப மோசமா பண்ணான். ஆனா கிருபை அவனை பாதுகாத்தது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களை காட்டிலும் சில நல்ல மனிதர்கள் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கிருபை உங்களை பாதுகாக்கும். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க. கிருபை என்னை கைவிடாது. கிருபை என்னை கைவிடாது. கிருபை என்னை கைவிடாது. கிருபை என்னை கைவிடாது. 5வதாக கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு பாருங்க, வாசிங்க. அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்கச் செய்வேன். நிலைக்க செய்வேன். 5வதாக கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதே நீ மரித்து போக போகிற, ஆனா ஒரு காரியம், உன் குடும்பம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட திட்டமாய் பேசுகிறார். உங்க வாழ்க்கை நிலைத்திருக்கும், உங்க வியாபாரம் நிலைத்திருக்கும், உங்களுடைய சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும். கர்த்தர் அதை அழித்திட விட மாட்டார். பிசாசு ட்ரை பண்ணா இல்லையா, தாவீது குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பிசாசு எவ்வளவோ ட்ரை பண்ணா, ஆனா கர்த்தர் என்ன பண்ணல? விடல. இன்னைக்கு உங்களையும் விட மாட்டார். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா யாரோ ஒருத்தருக்கு சொல்றேன், நீங்கள் அழிந்து போக போறீங்க, நீங்க கெட்டு போக போறீங்க, உங்க வேலையை விட்டு துரத்த போறாங்க, உனக்கு ஒண்ணும் இல்லாம போயிட போகுது, திருப்பியும் நீங்க உங்க தாய் தேசத்துக்கே திருப்பி வந்துருவீங்கன்னு உங்களை பார்த்து பயமுறுத்துகிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் நிலைத்திருக்க போகிறீர்கள். நம்ம ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் என்னோட கூட கண்ணீரோட ஜெபம் பண்றாங்களோ, முதலாவது கர்த்தாவே நீங்க அவர்களுக்கு அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி அவங்களுடைய உலக பிரகாரமான உயர்வுகளை தந்திடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில நீர் தகப்பனா இருந்து அவர்களை உங்களுடைய சொந்த பிள்ளையா மாத்திடுங்கப்பா. கர்த்தாவே துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கிருபை சவுலை விட்டு விலகினது போல ஆண்டவரே சாலமோனை விட்டு விலகாது என்று வாக்குரைத்தது போல இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தர் மேலையும் நீர் கொடுத்திருக்கிற கிருபை அவங்களை விட்டு விலக கூடாது என்று ஜெபிக்கிறேன். மகிமையினால நிரப்பப்படுவார்களாக. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் சந்தோஷத்தையும் சரீர சுகத்தையும் குடும்பத்துல சமாதானத்தையும் தந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த 5 ஆசீர்வாதம் இந்த நவம்பருக்கு முன்பாக கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆமென். நீங்க பாருங்க, ஏதாவது புதிய வாரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த புதிய வாரத்தில் புதிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். You are blessed.